ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருப்போம் கஃபின் ஷோ பற்றி. ஸோ நாங்களும் பார்த்தீங்கன்னா சில்வசம் பார்க்க போயிருக்கோம். இது வந்து ஹனாமின்னு சொல்கிறாங்க. ஹனாங்கிறது பூ, மீனாக பார்க்குறது அர்த்தம். ஸோ வந்து லுக்கிங் அட் ஃப்ளவர்ஸ். ஸோ அந்த சக்குரா பூ வந்து பார்க்குறது தான். இந்த வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்க. ஏன்னா எங்களுக்கு சர்ப்ரைஸ் செஞ்சாங்க. பார்க்க பாய விரிச்சிட்டோம். அங்கே ஹார்ஸ் ரைடிங் இருந்தது, எவ்வளோ ஜாலியாக. ஆனால் பெரிய க்யூ இருந்தது, அது மேட்டர் கிடையாது. பட் ஹார்ஸ் ரைடிங் ஆனால் ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். இதை நாங்கள் எப்பயும் போகிற பார்க்கு தான். ஆனால் இந்த ஒரு சின்ன பூ பூத்தினால அது 2 நாள் தான் இருக்குங்கிறனால எப்படி சேஞ்ச் பண்ணாங்க பார்த்தீங்களா. அப்புறம் வேணால் செம்மறி அடிமையாக இருந்தது, அதுக்கு நீங்கள் ஃபீட் பண்ணலாம். இதை அப்படியே என்ஜாய் பண்ணி பார்த்துருக்கும் போது ஒரு நல்ல சத்தம் கிடைச்சி என்னென்னு பார்க்கலாமா. ஸோ இந்த பூ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 2-3 நாள் ஒரு வாரங்கிட்ட மட்டும்தான் இருக்கிறனால இது வந்து எப்படி கொண்டாடுறாங்க பார்த்தீங்களா, சின்ன விஷயத்துக்கு கூட. ஸோ என்ஜாய்மெண்ட்டுக்கு இந்த ஏரியாவில் ஒரு பிரச்சனையே கிடையாது. இந்த பப்ளிக் ஏரியா கூட ஸ்மோக்கிங் ஏரியான்னு தனியாக வச்சு அங்கே ஸ்மோக் பண்ணணும். அது இல்லாமல் குப்பை தொட்டி அங்கங்கே வச்சுருந்தாங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி தனித்தனியான குப்பைலாம் இருந்தது. ஸோ சர்ப்ரைஸ் இது தான். அந்த பாட்டியெல்லாம் நம்ம ஊர் பொண்ணுங்க மாதிரி தலையில் போச்சுட்டு அழகாக நடந்து போயிட்டு இருந்தாங்க. அது தம்பி பார்த்துட்டு அசந்து நின்றுட்டு இருந்தான். அப்போ இப்படி இருந்த நீ ஜப்பான் பற்றி தெரிஞ்சுக்க எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க.